தேடிச் சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடித் துன்பமிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நிறை கூடிக்கிழப் பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையணப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இது பாரதியார் கவிதை. இதை நீங்கள் படிக்கலனாலும் எங்கேயாவது கேட்டாவது இருந்திருப்பீங்க. இதை ஏன் சொல்லி நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் தெரியுமா? பல சிக்கலை எல்லாம் தாண்டி நான் நினச்சதை சாதிச்சிட்டேன் அப்படின்ற தன்னடக்கம் கலந்த ஒரு ஆணவத்தில் தான் இப்போ பேசுகிறேன். ஒருவேளை நீங்கள் சேனலுக்கு புதுசுனா, என் பேர் அருண். அதுக்கு மேலே என்னை பற்றி சொல்கிறதுக்கு சத்தியமாக ஒன்றுமே இல்லை. ஏதாச்சும் சொல்கிறதுக்கு நான் முதல்ல சொல்லிக்கிற மாதிரி எதாவது செய்யணும்ல, அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது 2 விஷயம். ஒன்று, செம்மையாக சினிமா பார்ப்பேன். இன்னொன்று, பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக வண்டி ஓட்டுவோம். அதை வச்சு ஏதாவது யூடியூப் சேனல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சினிமாவை விமர்சனம் பண்ணுறது எனக்கு பர்சனலாகவே பிடிக்கல. ஏன்னா அடுத்தவங்க உழைப்பை விமர்சித்து அதில் வர அடையாளமும் பணமும் வேண்டான்னு எனக்கு தோணுச்சு. அப்போ மிஞ்சி இருக்கிறது பைக் ஓட்டுறது தான். அதான் ஓட்ட ஆரம்பித்தேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். பைக் ஓட்டணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறமா கோப்ரோ வாங்கிட்டு பெசன் நகர், மகாபலிபுரம், பாண்டிச்சேரி இங்கெல்லாம் பைக்கை ஓட்டி வீடியோ எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒரு நாள் புரோக்கன் பிரிட்ஜில் உட்காந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு பிளான் ஒன்று போட்டேன். ஆனால் பிளான் நடந்ததா? அதுதான் இந்த வீடியோ. நாம் ரோட்டில் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் ஓவராக சீனை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் நம்மளை அன்பாக ஒரு 2 விஷயம் கேட்பாங்க. ஒன்று, ஏய் நான் கூட சொல்லிட்டு வந்துட்டியா? சொல்லிட்டு தான் வந்தேன் சகோதரா. ஆனால் சொல்லும்போது அவங்க என்ன திருப்பி சொன்னாங்க தெரியுமா உனக்கு? பைக்கில் வேண்டாம், காரில் போகலாம், நாங்களும் வரோம். ஏய் அவ்வளோதான் உனக்கு மரியாதை. காலேஜ் ஸ்டூடெண்ட் அனுப்புவாங்க. ஆகிற கதையா பாரு, எழுச்சி போ. நான் ஒப்ப மாட்டேன். இதுக்கு மட்டும் நான் கெத்தாக பதில் சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு கிளாஸ் 1 ரோட் கான்ட்ராக்டர். 40 வருஷமாக சென்னை கார்பரேஷன் ஹைவேஸ்னு ஒரு போட்டது ரோடே கிடையாது. ஸோ ஆமாண்டா, இது எங்கள் அப்பா போட்ட ரோடு தான். பட வீட்டில் எல்லா தடையும் மீறி ரோடு காலியாக இருக்குமென்னு தீபாவளி அன்றைக்கி பைக் எடுத்துகிட்டு கன்னியாகுமரிக்கு போயிடலாம்னு ஒரு குட்டி பேக்கில் 2 ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிக்கிட்டே இருந்தேன். வேறு எல்லா வேலையும் விட்டுட்டு பிளான் பண்ணேன்னா வெதர்மேன் பிஜே போஸ்ட்டை படிக்க மறந்துட்டேன். விழுப்புரத்துக்கு மேலே மழை கொட்டுன்னு என் தலைமையில் நொறுக்குன்னு கொட்டி வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிச்சு. சோகமாக வீட்டுக்கு வந்த என்னை கேவலமாக எங்கள் அம்மா திட்ட நான் காண்ட ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வந்தேன். வந்து ஒரு சபதத்தை எடுத்தேன். ஆனால் ஒன்று மக்களே, இது என்னது 2019 இயர் எண்டுக்குள்ளே இந்தியாவோட கடைசி பாயிண்ட், சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட், அதை போய் டச் பண்ணுறோம். டிசைட் பண்ண மாதிரியே மறுபடியும் வீட்டில் எல்லா தடையும் முதல்ல இருந்து மீறி பக்காவாக பிளான் பண்ணி தமிழ்நாடு வெதர்மேன் போஸ்ட்டை டீட்டெயிலாக படித்து இப்போ விழுப்புரம் தாண்டி, திருச்சி தாண்டி, மதுரையை நோக்கி போயிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் மதுரையும் ரீச் பண்ணிவிடுவேன். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா விட்ட டோஸில் நான் இன்னும் ரிக்கவரே ஆகலை. ஸோ இன்னும் நான் ஒரு வீடியோ கூட எடுக்கல. அப்படி இப்படின்னு பொழுது போகிறதுக்குள்ளே மதுரையை ரீச் பண்ணிட்டேன். ஹோட்டலில் ரூமும் போட்டேன், நைட் ஸ்டேக்கும் ரெடி ஆகிட்டேன். இப்போ நம்ம தமிழன்னு பெருமையாக சொல்லிட்டு சுற்றுறதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணது மதுரை தான். சங்கம் வளர்த்த மதுரையில் 15.5 லட்சம் பேர் மேலே இருக்காங்க. இங்கே மீனாட்சி அம்மன் புது மண்டபம், திருமலை நாயக்கர் மஹால், காந்தி மெமோரியல் மியூசியம், மாரியம்மன் தெப்பக்குளம், விளச்சேரி பாட்டேரி வில்லேஜ், வைகை ஆறு அப்படின்னு நிறைய இடம் இருக்குது. மதுரை மல்லிக்கு இன்றைக்கும் உலகம் ஃபுல்லாக ஒரு மார்க்கெட் இருக்குது. இவ்வளோ இருந்தாலும் நமக்கு என்ன முக்கியம்? பிரதர், இங்கே கறி தோசை எங்கே கிடைக்கும்? அதாவது கறி தோசை, மதுரையில் கறி தோசை ஃபேமஸ் சொல்லுவாங்கள்ல, அது எங்கே கிடைக்கும்? எங்கே நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு கடை, நான் எங்கே இருந்தாலும் போயிடுவேன். மாப்பிள்ளை விருந்தா? அங்கே மதுரை முக்கு கடை. சரி, முக்கு கடை போயிடுறேன். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு முக்கு கடைக்கு மேப் போட்டு போகலான்னு மூளை ஒரு பக்கம் சொல்லுது. ஆனால் ஸ்விக்கி மேலே மனசுக்கு சுத்தமாக நம்பிக்கையே வரல. அதனால் முதல்ல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமிக்கிட்டே கேட்டுடலாம் எங்கே போய் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். நான் கோயிலுக்கு எப்படி போனேன்? கோயில் டெம்பிள் தேங்க்யூ. அண்ணா 2 வீலர் பார்க்கிங் முன்னாடியாண்ணா? லெஃப்ட்லையா? ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. போனால் விட்டுமா? நேராக போய் கோயில் போயிட்டு வர வேண்டியது, அவ்வளோதான்.
ஆனால் அங்கே போனால் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலமோதி தள்ளிடுச்சு. கூட்டனாலே நமக்கு கொஞ்சம் கூச்சம். வெளியே அம்மனை சேவிச்சுண்டு இந்த நந்தியை ஒரு நிறைய ஃபோட்டோ பிடிச்சுண்டு திருப்பி பார்க்கிங்கே போனேன். பார்க்கிங்கில் ஒரு அங்கிளை பார்த்தேன். அந்த அங்கிளை பார்க்கவே கொஞ்சம் சோஷியலாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அதனால் அவர்கிட்ட அப்படியே கொஞ்சம் பேச்சு கொடுத்தேன். கறி தோசை எங்கே கிடைக்கும்னு கேட்டேன். அவர் அதுதான் கோனார் கடை. முதல்ல கறி தோசை அவர் தான் போட்டார். அவரை போய் பார்த்து ஒரு வணக்கம் வச்சிடலாம். அருண் மேன். பாய் பூபதினா. அவர் கறி தோசையோட ஆதி மூலத்தையே நமக்கு காட்டி கொடுத்துட்டாரு. சிம்மக்கல் கோனார் கடை. சிம்மக்கல் கோனார் தான் மதுரையில் கறி தோசையை கண்டுபிடிச்சாரு. அதை தான் எல்லாரும் காப்பி அடித்து நிறைய வருஷனாக வெளில விட்டுருந்தாங்க. சரி, நம்ம அங்கேயே போய் சாப்பிடுவோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஜிகிரி தண்டா சாப்பிட்டுட்டு ரூமுக்கும் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன். நாளைக்கு கன்னியாகுமரி போனோம். ஸ்ட்ரெயிட்டாக ஹைவேஸ் வழியாக போகிறது இல்லை, குற்றாலம் போய் அங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறோம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். காலையில் எந்திரிக்கிறது அதை விட கஷ்டமான ஒரு வேலை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியும். காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்து சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு பொழுதோடு கிளம்புனேன். ஆனால் கோப்ரோவை சார்ஜ் போட மறந்துட்டேன். இதான் நேரம் கொடுமா. காலையில் 6 மணிக்கு கிளம்பினாலும் கோப்ரோவை சார்ஜ் போட மறந்தாச்சு. போய் கோப்ரோவை சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு தோசையை சாப்பிட்டுட்டு அப்படியே இன்னும் ரீசார்ஜ் பண்ணினேன். எல்லாம் செட்டான சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2 ஹவர்ஸை காலையில் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு காண்டு மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக இருந்தது. 2 மணி நேரம் ஆல்ரெடி வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கூகுள் மேப்பெல்லாம் போடாமல் அசால்ட்டாக கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு கன்னியாகுமரி பக்கமாக போயிட்டேன். 1/2 மணி நேரத்துக்கு எங்கே பார்த்தாலும் கன்னியாகுமரி பேரை டைரெக்ஷன் போர்டில் காணும். டவுட் வந்துச்சு. ஃபோன் எடுத்து மேப்பை பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது நான் ராமேஸ்வரத்தை நோக்கி போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. மறுபடியும் 100 மணி நேரம் வேஸ்ட். எனக்கு நேரம் சரியில்லைன்னு லைட்டாக ஒரு ஹிண்ட் வந்தது. ஆனால் பரவாயில்ல, இதை விட பெரிய தடையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இது ஒரு மேட்ரே இல்லை. ப்ராப்பராக மேப் போட்டு பொறுமையாக யோசிச்சு அழகாக குற்றாலத்துக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம மதுரையிலேருந்து குற்றாலம் போகிற வழியில் லெஃப்ட்லேயும் சரி, ரைட்லேயும் சரி, ஸ்ட்ரைட்லேயும் சரி விவசாயத்தை தவிர உங்கள் கண்ணுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அங்கே தான் இந்த நண்பர் திரு முத்துக்குமாரை சந்தித்தேன். போன வருஷம் நெல் விற்று இந்த ஸ்டேட் பேங்கில் தான் 30,000 ரூபா, அதாவது அடுத்த பூ நடனுமேங்கிறதுனால அந்த ரூபாய் அறுத்து சோடிக்காமல் வச்சுருந்தேன். மழை இல்லாமல் இருந்தோடனே அந்த ரூபா அப்படியே இருந்துச்சு. இல்லைன்னா அதையும் எடுத்து மறுபடியும் நட்டுருப்போம். இப்போ அந்த ரூபாய் அப்படியே இருந்த உடனே அந்த ரூபாய் இப்போ எடுத்து தான் பூரா நட்டுருக்கோம். மறுபடியும் இப்போ அறுத்து அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் மாட்டுக்கு வைக்க தேவைப்படுது. வைக்கல எடுத்து அந்த ரூபாயை கொண்டு போய் மறுபடியும் சேமிக்க முடிஞ்சால் முடியணும். இல்லைன்னா வேறு ஏதாவது செலவுகள், படிப்பு செலவு, பிள்ளைகள் படிப்பு செலவு அந்த மாதிரி இருந்தால் இப்போ கூட காலேஜுக்கு 6,000 ரூபா கட்ட வேண்டி இருந்தது. இருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து விவசாயம் வந்து எனக்காட்டி நான் பண்ணல. நான் வந்து விவசாயம் வந்து
நல்ல ஒரு அன்போடு பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் போய் சேரணும். நம்ம மட்டும் சாப்பிட போகிறது இல்லைல்ல இதை. நம்ம மட்டும் இந்த நெல்லை சாப்பிட போகிறோம், அரிசி ஆக்கி சாப்பிட போகிறோம் அப்படின்னா சரி காணொலி வைக்கல சொல்லணும். இது ஒரு வகையில் எனக்கு உடல் பயிற்சி மாதிரி இருக்குது. வேலைக்கு சென்டிங் வேலைக்கு போவேன், இந்த வேலை இல்லாத நேரம் வயலுக்கு வருவேன். வயலில் வந்து இந்த வேலையை செய்வேன். இந்த வேலையை செஞ்சோம்னா நல்ல உடலும் ஆரோக்கியமாக இருக்குது, படுத்த நல்ல நிம்மதியாக தூங்கிடலாம். அந்த மாதிரி இதில் ஒரு கால் கை நல்லா இருக்குது விவசாயம் பார்க்கறதுனால. மற்ற வேலை போனால் குறுக்கு வலிக்கும், அந்த வலியும். இது வந்து குறுக்கு வலிச்சுன்னா கொஞ்சம் உட்காந்துக்கணும் வரப்பில் பார்த்தீங்களா. அதனால் வந்து இந்த விவசாயம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட். எங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலே நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சில வயல் நடாத வயல் இருக்கும், அதை பார்த்தா எனக்கு மனசு சங்கடமாக இருக்கும். ஐயோ இவங்க நடாமல் கொடுக்குறாங்க, யார்கிட்டயா கொடுத்தா கூட அவங்க நட்டு அந்த நெல்லுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணும். இவங்க ஏன் இப்படி லாஸ்ட்டாக நடாமல் கொடுக்குறாங்களேன்னு வச்சு வருத்தப்பட உண்டு. அந்த வயல்லாம் அவர் காசு இல்லாமல் நடாமல் கொடுக்காரு. ஆனால் யார்கிட்டயாவது கொடுத்தா கூட என் வயல் நட்டு கொஞ்சம்னா கூட ஒரு 10 மூடை நெல் வந்துன்னா அதில் ஒரு 5 மூடை நெல் செலவு பண்ணாலும் 5 மூடை நெல் மிச்சம் இருந்தால் கூட யாருக்காவது போய் அது அரிசியாக போய் கிடைக்குமேங்கிற ஒரு மனசில் ஒரு கவலையாக இருந்தது. விவசாயம் வந்து நல்லா பண்ணணும், எல்லாரும் நிறைய விவசாயம் பண்ணணும். அப்படின்னா தான் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் வரும். எல்லாருமே வந்து வயக்காடு வச்சுக்கவங்களும் கஷ்டத்தோடு எழுதிட்டாங்க. நெல் அரிசியை கொண்டு விற்று ரேஷனில் அரிசி வாங்கி தான் சாப்பிட்டு இருக்காங்க விவசாயிகள். கரெக்டு. ஆமாம், அப்படி செஞ்சுருக்காங்க. பாவம் அவங்க தான் கஷ்டம் தெரியணும் அப்படின்னு நெல் ரேட்டு கொஞ்சம் ஏறணும். விவசாயம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஏறு கட்டி உழவுக்கு கொடுத்துட்டாங்க. அப்பவுமே ஏறு கட்டி உழவு அந்த வயக்காட்டில் உள்ள பருவங்கள் வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். அதனால் நீங்கள் பாருங்கள், எல்லா வயலோட என் வயலை வந்து பாருங்கள், பயிர் சூப்பராக இருக்கும். வயலுக்கு உள்ளே போனால் கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும். ஆனால் வயலுக்குள்ளே போனேன்னு நான் வந்ததே வேஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஆனால் நான் வரத்துக்குள்ளே இந்த வண்டியை யாராவது தூக்கி போயிட்டாங்கன்னா அது வேறு மனசில் ஒரு பக்கம் அலமோதிக்கிட்டே இருந்தது. ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். நான் உள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர வரைக்கும் அவர் என் பைக் பக்கத்துலேயே இருந்து காவலாக இருந்தார். இதுதான் green 360 degree. இந்த ட்ரிப்பில் நான் நிறைய பேரை பார்த்தேன், எல்லார்கிட்டையும் பேசினேன். ஆனால் முத்துக்குமார் மட்டும் என் மனசில் ஒரு ஸ்பெஷல் இடத்த பிடிச்சிட்டார். அங்கேருந்து குற்றாலத்துக்கு கிளம்பியாச்சு. திருப்பி போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை என்னோடய லைஃப்பில் நான் சத்தியமாக ஃபீல் பண்ணதே கிடையாது. ஒருவேளை இந்த கிளைமேட்டை நான் ஃபீல் பண்ணணுன்றதுக்காக தான் போன வாட்டி மழை என்னை கொட்டி திருப்பி வீட்டுக்கு அமிச்சதும் என்னமோ. இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 700 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருப்பேன். நான் இன்னொரு தடவையும் சொல்கிறேன், இன்னொரு 700 கிலோமீட்டர் கூட நம்ம ஓட்டலாம் இவ்வளோ சூப்பரான லொக்கேஷனுக்காக. அண்ணா பழைய குற்றாலம் எப்படின்னா பள்ளியிடம் வரும். பள்ளியிடம் ஹைஸ்கூல் அதாவது அடுத்த சாப்பிட்டோம் இருந்து வேன் விழுதான் மொத்தம் 1.5 கிலோமீட்டர் வரும். ஓ 1.5 கிலோமீட்டர்லேயே. ஓகே தேங்க்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ. குற்றாலத்தில் நான் குளிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த குரங்கு கூட்டம் என் சேடில் பேக் ஒரு பதம் பார்த்துரும்னு எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு. சும்மா கிட்ட போய் அந்த சாரல் அப்படியே ஃபீல் பண்ணேன். கொஞ்ச நேரம் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா கிளம்பிட்டேன். ஆனால் சூப்பர் ஃப்ரெஷ்ஷிங்காக இருந்தது. இங்கேருந்து அப்படியே கன்னியாகுமரிக்கு கிளம்பணும். நாகர்கோவில் வழியாக போகணும். தனியாக போகிற என் கூட மழை கூட ஜாயின் பண்ணலான்னு ட்ரை பண்ணிச்சு. ஆனால் எனக்கு தனியாக தான் போகணும். தண்ணியாக போக சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வண்டி அழகாக ஓரம் கட்டிட்டேன். மழை செமையாக கொடுது. இதுக்கு மேலே கோப்ரோலாம் வச்சுட்டு பண்ண முடியாது. ஸோ அப்படியே மழையிலேயே போன வாட்டி மழை வந்து நம்மளை வேறு லெவலில் நிறுத்திடுச்சு. அதாவது உளுந்தூர்பேட்டையிலே மழை வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணிடுச்சு. பட் ஆனால் நம்ம இப்போ கிட்டத்தட்ட கல்லடை கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக கன்னியாகுமரி ரீச் பண்ணிடலாம். 1.5 hours விட்டம். மழை விட்டதும் கிளம்பி தென்காசியை தாண்டி ரைட் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே தான் இந்த லொக்கேஷனை பார்த்தேன்.
ஆக்சுவலி கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏன்னா வண்டியை வந்து ஹைவேஸில் பார்க் பண்ணி நான் பாட்டி இறங்கி நடந்து வந்துட்டேன். ஃபுல்லாக க்ரீனாகவே பார்த்துட்டு கொஞ்சம் அடி எல்லோவாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம நியூஸ்லலாம் கேட்போம்ல, இந்த 6 வழி சாலையை அமைக்கிறதுக்கு வந்து தடை, அதெல்லாம் எதுக்கு அந்த தடைன்னு சிட்டில் உக்காஞ்சின்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் வண்டி ஓட்டுன்னு வரும்போது தான் தெரியுது, ரோட்டில் இருந்து சும்மா ஒரு 5 அடி 10 அடிக்குள்ளேயே வந்து வயல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு இடத்த பற்றி பெருசாக டிஸ்கிரைப் பண்ணலாம் தெரியாது, ஆனால் நல்லா அனுபவிக்க மட்டும் தான் தெரியும். அதை தான் நானும் பண்ணேன். மேலே மக்களே இருங்க, ஆப்போசிட் சைட் காட்டுறேன். சம்மல வேற லெவல்ல. ஓகே பீப்புள், ஒன்று இப்போ கரெக்டாக ஏறணும், இல்லை டமால்னு கீழே வந்து வாரணும். இப்படி ஃபஸ்ட்டு சொன்னதே நடக்கணும், பார்க்கலாம். ஐயோ ஓகே உந்துடும் வந்துட்டோம். ஓகே ஆப்போசிட்டில் எதுவும் வண்டி வரல. ஏரியாச்சு ஏ வேறு லெவல் டார்பி. வா ஸ்ட்ரீட்டாக கன்னியாகுமரி போகிறோம். ஓகே மக்களே, இப்போ பயங்கரமான ஒரு விஷயம் காட்ட போகிறேன். இது வந்து நாங்குநேரியிலேருந்து கன்னியாகுமரி போகிற ரூட். ஹைவேஸ் கிடையாது, கண்ட்ரி ரூட். அப்படி இப்படின்னு மழையோட கன்னியாகுமரியை சேர்ந்துச்சு. தனியாக தான் வரணும்னு நினச்சேன், ஆனால் மழை என்ன விட்றதா இல்லை, வந்து பிடிச்சிச்சு. நைட்டுக்குள்ளே கன்னியாகுமரி ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், பட் அதுக்கு வாய்ப்பே இல்லை. சி ஃபேஸிங்லேயே ஒரு ரூமையும் போட்டேன். ரூம்லேயும் போய் ரெடி ஆனேன். ரூமில் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன். காலையில் சன்ரைஸை பார்க்கணும், அதுக்கு மழை வரக்கூடாது. இந்த வருஷம் நல்ல மழை அப்படின்னு தமிழ்நாடு வெதர்மேன் சொன்னார். ஸோ மழை வரக்கூடாதுன்னு இன்றைக்கி ஒரு நாளைக்கு வேணா தப்பு இல்லைன்னு தோணுச்சு. நானும் வேண்டினேன். பொழுது விடிஞ்சது, மழையும் வரல. அடடா
காலையிலே போயிட்டு வந்துடுவீங்களாண்ணா? காலையிலே பிடிச்சிடலாமா? கோப்ரோ குட்டியாக தான் இருக்கும். கேமரா வண்டி ஓட்டும் போது விளாக் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் லாங்கில் வர வண்டியெல்லாம் கரெக்டாக தெரியும். தெரியும். ஒயிட் ஆங்கிள் இது ஒரு 25-30 ரூபா ஆகும். ஆமாம். இல்லை வேறு லாங்கில் வரக்கூடிய வண்டியை மட்டும் தான் இது பண்ண முடியாது. வேறு என்னெல்லாம் அவ்வளோதான். சும்மா வண்டி ஓட்டும் போது எடுக்கிறது. நான் போய் ஒரு 4 ஃபோட்டோ பிடிச்சிட்டு வரேன். நீங்கள் எங்கே தான் இருப்பீங்களா? வந்து நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஓகேவா? 3 கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரி இந்தியாவோட லாஸ்ட் பாயிண்ட். இதுக்கப்புறம் இந்தியாவே கிடையாது. பைக் எடுத்துகிட்டு ஒரு சுற்றினேன். பூரா கடைங்க தான், சுற்றி கடல். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் மீன். ஆசை தீர கன்னியாகுமரி ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டேன். இப்போ நான் கிளம்பணும். பொழுது போகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போகலாம். ஆனால் நாகர்கோவில் வழியாக போக போகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் அங்கே வேலையாக இருக்காங்க. ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு தோணுச்சு. இந்த கோயில் பாதி தான் ரியல். உள்ளே இருக்கிற அம்மன் ரொம்ப ஃபேமஸான அம்மன். இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது. செம்மையாக சாப்பிட்டேன். ப்ரொடக்ஷன் சாப்பாடுன்னா அளவு அதிகமாக இருக்கும். அன்பு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். விக்கிக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு டைரக்டர் ஃப்ரேம் வைக்கிற கேப்பில் கிளம்பிட்டேன். திரும்பி போகிற வழியில் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் விண்மில் தான். இவ்வளோ விண்மில்ல ஒரே நேரத்தில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இதுக்கு மேலே நான் வண்டியை எவ்வளோ விரட்டினாலும் இன்றைக்கி கண்டிப்பாக வீட்டுக்கு போகவே முடியாது. ஏன்னா நான் நாகர்கோயிலே ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். பட் மேக்ஸிமம் இன்றைக்கி கவர் பண்ணணும். நைட்டு 11 மணிக்குள்ளே உளுந்தூர்பேட்டையாவது போயிடணும்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரி 11 மணிக்கு உளுந்தூர்பேட்டையும் ரீச் பண்ணிட்டேன். ஸ்டார் பிரியாணியில் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஆப்போசிட்லேயே ஒரு ரூமை பார்த்து போட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டேன். இந்த மொக்க ஹோட்டல்லேருந்து நாளைக்கு சீக்கிரமாக கிளம்பணும். காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஒரு 9 மணிக்கெலாம் கிளம்பி வீட்டுக்கு டைமுக்கு ரீச் ஆகணும்னு செட் ஆனேன். இந்த ரோட் ட்ரிப் சென்னை டு கன்னியாகுமரி பற்றி மட்டும் இல்லை. ஒரு விஷயத்தை மனசில் ஆழமாக பதிச்சிட்டா எவ்வளோ சிக்கல் வந்தாலும் நம்ம நினச்சதை நல்லபடியாக சாதிக்க முடியும். அதுக்கான எக்ஸாம்பிளும் என்னமோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க. பட் ஆனால் அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சு. அது ஆசைப்பட்டதுன்னா உடனே அதை பண்ணுங்கள். அதாவது காலம் போனால் தான் திரும்பி வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் இந்தியாவோட சதர்ன் பாயிண்ட்டை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட நார்தர்ன் பாயிண்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நடுவில் அப்பப்போ குட்டி குட்டி ரைட் போக முடிஞ்சால் போகலாம். இந்த வீடியோ பார்க்க கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா யூடியூப் என் ப்ரொஃபஷன் இல்லை. என் பையன், என் பேரன் எல்லாரும் அவங்களோட டேடி தாத்தா எவ்வளோ கெத்தா சீன் போட்டார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்கு தான் இந்த டாக்குமெண்ட் பண்ணுறேன்னு என்னமோ. ஒருவேளை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் பார்த்து தான் பண்ணி விடுங்க. டைம் இருந்தால் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவையும் பாருங்கள். அன்டில் தென் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, கெத்தாக இருங்க. இப்படிக்கு அருண் என்னும் நான்.